இது டிராவல் வீடியோவால பைக் ஸ்டண்ட் வீடியோ வந்து லவ்லியான ஸ்பாட்டுங்க. ஓப்பா என்னடா இது பாரு எவ்வளோ நேரம் கவுத்திக்கிறா விட்டுறாதீங்களா. நான் தான்டா மாசு அடிப்பாளி கடப்பு. வணக்கம் ஹபிபி, ஆல் த பாய்ஸ் கேதர்டுங்க. இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கோம். இன்றைக்கி எர்த்தன் டேம்ன்ற ஒரு டேமுக்கு போக போகிறோம். ஒரு சக்கையான ஸ்பாட்டுங்க அது. சைடில் ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். காரியே வச்சுக்கிறேன்டா. சைடில் ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா டேமாக இருக்கும். எவ்வளோ பேர் போகிறோன்னா 1 2 3 4 5 பேர் போகிறோம். வரியாடா 5 பேர் புண்ணா காணும்டா. இதுதான் பேசிக்கிறேன்டா. சரி 5 பேர் போகிறோம். 3 வண்டியில் போகிறோம். டைம் எவ்வளோன்னு பேர் 5 மணி ஆச்சு. சீக்கிரம் போய் ஸ்பாட் காட்டணும். என்ஜாய் பண்ணுறோம், ரீல்ஸ் எடுக்கிறோம். ஸோ ஹபிபி லெட்ஸ் பிளாஸ்ட். பொறுமையாக ஏறிட்டு இருக்கு. ஏறிடும் மணிக்குள்ள. ஸோ ஹபிபி பட்ஜெட் பிளான்னால நம்ம எக்ஸ்பெல்ஸ்க்கு 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் அடிக்கிறோம். 100 எக்ஸ்பெல்ஸ் வந்து சைன் போயிட்டாங்க பெட்ரோல்லாம் வேணான்ட்டு. நம்ம எக்ஸ்பெல்ஸ்க்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதாங்க. டியூக் சாயிரியா? என்னடா பேசுறேன். சோ வீடியோகிராஃபி இஸ் ரெடி. ஆஜாண்டா வீடியோ எடுக்கிற ஹாட்ஸ்பாட் இல்லையாடா தல. அவ்வளோதான். ஸோ ஹபிபி நம்ம பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்பெல்ஸில் போகிறோங்க 4V200ல். ஸோ அங்கே வந்துட்டு 3 வண்டின்னு சொல்லியிருப்போம். ஸ்பெண்டர் வந்துட்டு வரதில்லை. இந்த ரோட்டில் தாங்க அங்கே ஒரு சரியான ஸ்ட்ரெச் கிடச்சிச்சு. ஸ்ட்ரெச் கிடச்சோன்னே பசங்க பைக்கு கையில் இருந்தனால பாஞ்சிட்டானுங்க. இப்போ 2 எக்ஸ்பெல்ஸை வச்சு இங்கே ஒரு சினிமாட்டிக் ரீல்ஸ் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டே போகலாமா? ஸோ வீடியோ மேக்கிங் பார்த்தீங்கன்னா நான் திரும்பி உட்காந்துருக்கேன். சரியான பயமாக இருக்குங்க. கவுத்திக்கிறா விட்டுருவானுங்களான்னு தெரில. ஒரு வீடியோ எடுத்துகிட்டு டக்குன்னு போகணுங்க ஸ்பாட்டுக்கு. எடுத்தாரண்ணா, நான் திரும்பி தாண்டா எடுத்துகிட்டு இருக்கேன். ரெடியா? கவுத்திக்கிறா விட்டுறாதீங்களா, அதே பயமாக இருக்குடா. டே let's reel make with Beto in Expels. So guys, go pop up with Darshan. ஆல்ரெடி 5 மணி ஆயிடுச்சு. ஸ்பாட்டுக்கு போய் வியூ காட்டலான்னு பார்த்தா இவனுக்கு இங்கேயே பைக்கில் ரீல் எடுக்கிறானுங்களாமா. ஒருத்தரையும் பார்த்தா பைக்கில் ரீல் எடுக்கணும்னு சொல்லி போயிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த ரீலை எடுத்து முடிச்சு தான் நம்ம ஸ்பாட்டுக்கு போக போகிறோங்க. அடுத்தண்டாம் போகிறோம், வியூவை காட்டுறோம். மெதுவாடுறா, கவுத்தி விட்டுறாதரா. பிக்சர்ஸ் கம். வீலிங் தான் அடிக்கிறான். நீ பொறுமையாக போ. ஐயோ ஏய் தூக்குது பத்தி எப்படின்னு. என்ன ரோடு? தமிழ்நாடு ரோடா? இதுவா? இது தமிழ்நாடு ரோடு. ஹபிபி நம்ம இப்போ கரெக்டாக ஃபிங்கர் போஸ்ட் ஜங்ஷனில் இருக்கோங்க. வீலிங்லாம் அடிச்சுட்டு கரெக்டாக ஃபிங்கர் போஸ்ட் வந்தாச்சு. ஸோ ஃபிங்கர் போஸ்ட்லேருந்தே நம்ம ஸ்பாட்டுக்கு எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரோடுடா? கூடலூர் ரோடா? இல்லை, தலகுண்டா ரோடு. தலகுண்டா ரோடு. ஓகே, புரியல. மைசூர் ரோடு. மைசூர் ரோடு. மைசூர் ரோடு எடுத்து போனால் தான் நம்மளோட ஸ்பாட்டு. அபிபி தலக்கொண்டா ரீச் ஆயாச்சுங்க.
கிளம்பிட்டு என்ன இவ்வளோ லேட்டான்னு கேட்காதீங்க, கொஞ்சம் அப்படியே டைம் ஆயிடுச்சுங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 எவ்வளோ ஆச்சு. ஸோ இங்கே கரெக்டாக தலக்குந்தா ஜங்ஷன்லேருந்து நம்ம ஸ்பாட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அங்கே ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, அந்த கரெக்டாக அந்த ரோட்டில் போனால் தான் நம்மளுடைய ஸ்பாட் லொக்கேஷன். இன்னொன்று ஸோ பேபி அகைன் ரீல் மேக்கிங் வித் அவர் பாய்ஸுங்க. இது ட்ராவல் வீடியோவா இல்லை வீலிங் வீடியோவானே தெரிலங்க. அங்கங்கே நிறுத்தி வீலிங் அடிச்சுக்கிறாங்க, பைக்கில் வீடியோ எடுக்க சொல்கிறாங்க. கிளம்பி பாருங்கள், டீ குடித்தோம், வீலிங் அடிக்கிறோம், அவ்வளோதான். அதே தான் கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கோம். இருக்கும்படி இதுதான். அகைன் பாய்ஸ் கூட வந்துட்டு ஒரு ரீல் மேக்கிங் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு போய் ஸ்பாட்டை காட்டலாம். ஸோ அகைன்ங்க நம்மளை வந்துட்டு கவுத்தி உட்கார வச்சுட்டானுங்க. அதே பயமாக வர இருக்குது, கவுத்திடுவானுங்களான்னு தெரில. நீ ரெண்டு படமும் பைக் கூட சாயிடா, பைக் இந்த பக்கம் சைடு இந்த பக்கம் சாயிற. ஆமாம், ஒரே மாதிரி சாயின்றான். பைக்கோட சாய் எப்படி ஓகேவா சாஞ்சிரியா? ஸோ அகைன் ரீல் மேக்கிங் வித் பேட்டோ. நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு கவுத்தி விட்டுருவாங்கன்னு பயமாக இருக்குங்க. திரும்பி வர உட்கார சொல்லிட்டு இருக்கிறானுங்க. சரி போகலாம். தவிவே சொன்ன மாதிரி இந்த ரோட்டுக்குள்ளே ஒரு ஆஃப் ரோட் மாதிரி ஒரு ரோடு காட்டிட்டு பண்ணாங்க. அந்த ரோட்டுக்குள்ள அப்படியே ஸ்ட்ரைட்டாக வாங்க. எவ்வளோ கிலோமீட்டராக இருக்கும் இங்கேருந்து? இங்கே ஒரு 2 கிலோமீட்டரா? 1.5 கிலோமீட்டர் தாங்க நம்ம ஸ்பாட். ஆனால் ரோடு சக்கையாக இருக்குங்க, ஃபுல்லாகவே ஆஃப் ரோடிங்காக தான் இருக்கும். நம்ம எக்ஸ்பெல்ஸில் வந்துட்டு ஒரு ஆஃப் ரோடிங் அட்வென்ச்சர் ட்ரைவ் விட போகிறோம். ஏதோ வந்துச்சு உங்க பாரு. ஓப்பா ஓடிடுச்சுரோ. ஐயோ மிஸ்டர் அப்படியே சொக்க பெரிய மான் மாறிடாது. சத்தியமான இது மாடுன்னு நினைச்சேன், ரொம்ப பெருசுரா. அப்படி அங்க நிக்குது போறோம், அங்க நிக்குதா? ஓப்பா என்னடா இது? ஐயோ என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு? காட்டு மான்றா. மெதுவா முன்னாடி முடி லெஃப்ட்ல இருக்கான்னு பாப்போம். ஏதோ மாடு. ஸ்லோ போ வண்டியா. அங்க போறோம். ஐயோ மிஸ்டா, என்னடா இது எல்லா டைமும் நம்ம மிஸ் ஆகி ஓடிடுது. இங்க பாரு, எங்கடா கண்ணு வேற தெரிய மாட்டேங்குதுடா சரி எனக்கு. போயிருச்சுரா, சக்க பெருசுரா. கடாமண்ணா இருக்கிறோம், கடாமண்ணா. ரெண்டரை முடிஞ்சிருக்கோம். ரெண்டரை அவ்வளோதான், தர போறான்னு இருக்கும். நாங்கள் ஒரு ஸ்பாட்டில் போயிட்டு ஏதாவது பாட்டு பாடலாம், என்ன பாட்டு பாடுறது? எப்படி சக்கையா இருக்கு, ஆனால் ஃபுல்லாக ஒயிட்டிஷ் அடிக்குது. ஓகேவா, ரெடியா? ரீல் மேக்கிங் இஸ் ரெடி. எடுக்கிறியா? போடு. அடிப்பாளி வெள்ளமத்தி ஹபீபோ. வடப்புடா. கடா மாட்டிக்கிறான். வண்டி போறதே தெரிய மாட்டேங்குது. இந்த பிளெயின் ரோட்ல போயிட்டு இருக்கிற மாதிரி. எங்க இப்படியா? இதுக்குள்ள ஓ இங்க தானா? எங்க இது டிராவல் வீடியோவால பைக் ஸ்டண்ட் வீடியோவான்னு தெரியலையாடா. போடு அடி பொலியானோ. ஏத்திராதரா அடி போலி சுத்ரா அல்லமத்தி ஹபீபு. முடிங்க. அப்படியே ஸ்பாட் ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கீழே போனால் நம்மளோட ஸ்பாட் வந்துடும். ஸோ எப்படி ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தாங்க. என்னது
இவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க. பெரிய மீன்கிற பிடிக்கிறாங்களா? டால்ஃபின் மீன்கிறா? இதுக்குள்ளே விட்றியா? விட்டுருவா. டே இப்படியாடா வலி? டே வேணாடா. எந்த பக்கம் நல்லா இல்லையே. இது முன்னாடி இழுக்குறோமா? வா போட்டுக்கோ. வா 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 சரி உடச்சிக்கோ. இல்லை ஒரு நிமிஷம்டா, 2 கையில் இழுக்க. ஸோ அபிவி பிளான் பண்ணி வந்தது வந்துட்டு வேறு இதுக்கு, ஆனால் பண்ணிகிட்டு இருக்கிறது வேறங்க. என்னென்னு வச்சிங்கன்னா, இந்த வீடியோ வந்துட்டு ஏதோ ஸ்டண்ட் வீடியோ மாதிரி போயிட்டுருக்குங்க. பண்ணுறது எல்லாமே ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அங்கே என்னன்னா வீலிங் அடிக்கிறானுங்க, இங்கே வந்துட்டு ட்ரிஃப்ட் அடிச்சிருக்காங்க. கடைசியில் நம்ம ஸ்பாட்டையே காட்ட மாட்டோம் போலையே. ஸோ நம்ம கார்டனில் வந்துட்டு கிளம்பும் போது நான் சொல்லியிருப்பேன் 3 வண்டியில் போகிறோன்ட்டு. ஒரு வண்டி வந்துட்டு ஸ்பெண்டர் வந்துட்டு அப்படியே விட்டுட்டு வந்தாச்சுங்க. ஏன்னா ஒரு சக்தி ப்ரோக்கு வந்துட்டு லேட் ஆகிடுச்சின்னு போயிட்டாரு. வந்துட்டோமா? அப்புறம் இன்னொரு பசங்களும் அங்கே நின்றுருக்கானுங்க. ஸோ நானும் தர்ஷனும் தான் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அப்படியே காட்டுக்குள்ளேருந்து வந்தீங்கன்னா அட்வென்ச்சரஸ்லாம் முடிஞ்சு இங்கே ஒரு சரியான கிராஸும் ஒரு க்ரீனரியும் ஒரு ஸ்பாட்டும் ஒரு வாட்டரையும். அப்படியே குதிரா தர்ஷா, அவ்வளோதான்டா, குதித்தேனே குஷியாகவே அந்த பாட்டு உனக்கு டே சக்கையா இருக்கு. ஸோ ஃபைனலி வியூங்க. டே பட்டி சா லைட் ஆப்செட்ரா பட்டி. நான் என்ன தண்ணியில் எப்படி இருக்கு? டே லாஸ்ட் டே வந்தப்போ வடப்பா இருந்துச்சுடா. டே ஃபுல்லாக க்ரீனரி, தண்ணியே நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சுடா இல்லையா? ஃபுல்லாக தண்ணி கம்மியாயிடுச்சு. அட்லாஸ் ஸ்பாட் வந்தாச்சுங்க. நான் வந்துட்டு கண்டிப்பாக இன்றைக்கெலாம் ஸ்பாட்லாம் போக மாட்டோம், ஃப்ளாப் ஆகிரும் தான் நினச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 பைக்கில் வந்தாலே இதாங்க பிரச்சனை. வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. போச்சா ஃபெயிலா? வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. 3 பேருக்கு வீடியோ எடுக்க அதே டைம் ஆயிரும். கண்டிப்பாக போக மாட்டோம் தாங்க நினச்சேன். பார்த்தா அவளை கடைசியில் வந்துட்டோம். நாங்கள் 2 பேர் தான் இப்போ ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். 2 பசங்க வந்துட்டு கீழே நின்றுருக்கானுங்க. ஜர்க்கினோ தான் வாங்கிட்டு வரேன்ட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் ஸ்பாட்டை மட்டும் காட்டிட்டு போயிடலாம். எனக்கு இருட்டாகிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிட்டு தான் வந்துட்டோம். பையன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வீலி ட்ரிஃப்டிங்லாம் அடிச்சுட்டு இருந்தான். இப்போ ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு உட்காந்து அடங்கிட்டு இருக்கான் என்னாச்சுன்னு தெரியாமல். ஸோ அது ஒரு தனி கஷ்டம் தான் என்னன்றது. சவிவி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மீன் ஏதாச்சும் மாட்டிச்சான்னு போய் பார்க்கலாம். மீன் ஏதாச்சும் இருக்கான்னு கேள்றா. இருக்காண்ணா மீன்? இங்கே இருக்கா மாடா வாடா. சூப்பர்ண்ணா பிடிச்சதுங்களாண்ணா? அப்படி வடப்புண்ணா அண்ணா சூப்பராக மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோடா 4-5 மீன் 1 கிலோ தாங்குமா? என்னடா உயிரோடு இருக்கு? உயிரோடுலாம் ஆமாண்டா உயிரோடு இருக்குடா. லைட்டாக கவர் தூக்கிக்கலாம் பாரு. இப்படா உயிரோடு இருக்கா? என்ன மீனுங்கண்ணா? கெண்டா செம்மையா பிடிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு சமைக்கிறா. ஐயோ நீ எடுத்துக்கோ கண்ணா, நீ எடுத்துட்டு எனக்கு போற அப்படியே கொடுத்துருக்கு. இப்போ பிடிச்சதுங்களா? இப்போ பிடிக்க முன்னாடி இது 3 கொடுத்தலாம் மாடா இருக்கு. போதும் மாடா. டேய் என்னடா உயிரோடு இருக்காடா? ஆமாடா துடிக்கும்டா. போதும் மாடா. எவ்வளோ நேரம்? புறா வட்டத்துல இன்னொரு போடுறா. சைஸ் கட்ட குழந்தைங்க வர்றாங்க. போதுடா கட்டா இருக்குடா. டேய் அவர் 3 தாவல் எடுத்து போறாரு. போடுறா நீ போடுறா. நீ ஏத்துடா. ஓகே ஓடு. மச்சான் காணும் வேலை என்னத்தான் நான் சொல்ல மிச்சம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. போய் கேட்டோம், ஒரு 4 கிலோ பக்கம் பிடிச்சிருக்காங்களாமாங்க. நிறைய மீன் இருந்துச்சு, ஒரு 7-8 மீன் இருந்துச்சு. அது வந்துட்டு அவங்க வந்துட்டு சமைக்க இருக்கு இல்லையாமா, சாரி சமைக்க இருக்காமா, விற்க இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே சமைச்சுப்பாங்களாமா மீன்லாம். சரி போய் கேட்கலாம் ஏதாச்சும் மீன் ஏதாச்சும் மாட்டியிருக்கானு. போச்சா ஓடிவா வாடா அண்ணன் மீன் பிடிச்சிட்டு வராமாடா. சவிவி அண்ணன் வந்துட்டு ஒரு மீன் பிடிச்சிட்டாருன்ட்டு நம்மள அவசரமாக கூப்பிட்டாங்க. அதான் அண்ணா சூப்பராக ஒரு மீன் பிடிச்சிட்டுக்காருங்க. வடப்பண்ணா அவ்வளோதானா. ஒரு மீன் ஜம்முன்னு மாட்டியிருக்கு பாருங்க. சூப்பர்ண்ணா. எவ்வளோ நேரமாண்ணா ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க? 15 மினிட்ஸா? அப்பா எப்போண்ணா வந்தீங்க?
இப்போதான் வந்தீங்களா? ஒரு half an hour ஆகும். சூப்பர் சூப்பர் சூப்பர். 2 மீன் பிடிச்சிங்களா? அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர்லேயே 2 மீன் பிடிச்சிட்டாருங்க. அப்பா வேறு லெவலு. எப்படிண்ணா நீங்களே சாப்பிட்றதுக்கா இல்லை நீங்களே சாப்பிட்டுப்பீங்களா இல்லை கடையில் இருக்கிற ஏதாச்சும்? விற்கிறதுக்கெல்லாம் இல்லை, சும்மா சாப்பிட்றதுக்கு. பர்சனல் நம்ம. அவ்வளோதாண்ணா, சூப்பர்ண்ணா. நல்லா இருக்குங்களாண்ணா மீன் டேஸ்ட்டு? டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லாயிருக்கும். என்ன மீனுங்கண்ணா அது? கெண்டை. கெண்டையா? கெண்டை கெண்டை கெண்டை. இங்கே இருக்க எல்லா மீனுமே கெண்டை தாங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அது மாட்டுச்சுங்க எப்படிண்ணா? வெயிட்டாக இருக்குங்களா ஸ்டிக்கு? ஸ்டிக் வெயிட் ஒன்று இருக்காது, அது தக்கை இருக்குல்ல. ஆமாம். அது ரெண்டு வந்து அது மீன் இழுச்சுன்னா அந்த தக்கை உள்ளே போகும். ஓ அது அந்த வெள்ளை கலராக இருக்கா சொல்லுங்க? அதுதான் உள்ளே போகும். சரி சரி. உள்ளே போகும்போது மீன் இழுக்குதுன்னு அர்த்தம். ஓஹோஹோ. ஸோ ஊட்டி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்பாட்டு. இந்த மவுண்டன்ஸ், நம்ம மேக்ஸிமம் மவுண்டன்ஸ் தான் போயிருப்போம். இதான் ஃபஸ்ட்டு டேம் மாதிரி காட்டுறோம். ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்பாட்டுங்க. எந்த ஒரு சத்தமும் இருக்காது, ஆளுங்களுமே ஜாஸ்தி பேரில் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எர்த்தன் டேம்னு சொல்லுவாங்க. தலைக்குந்தாலேருந்து கரெக்டாக உள்ளே வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் இருக்குங்க. வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஹபிபே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைனாலுமே ஒரு லவ்லியான ஸ்பாட்டுங்க. சத்தியமாக வருத்துன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஷார்ட் வீடியோ தான், நாங்கள் அவ்வளோ பிளான்லாம் பண்ணல, சும்மா தான் இங்கே கிளம்பி வந்தோம். பட் ஒரு வர்த்தான ஸ்பாட்டுங்க. வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். என்னென்னா எங்களுக்கு இப்போ டைம் இல்லாதனால தான் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் கிளம்ப வேண்டியதாக இருக்குங்க. மற்றபடி கொஞ்சம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க. சரியான ஸ்பாட்டுங்க. ஆனால் ஒரு சவுண்டும் இல்லை, எதுவுமே இல்லைங்க. வா அப்படியே ரசிக்கலாம். ஓடி வாடா, ஓடி வா ஓடி வா ஓடி வா. டி பிளாக் எலிமெண்ட்ஸா? என்னது பாஸா? நீ பாஸா? என்னடாச்சு? நீயா? கமாண்ட்ரா கமாண்ட்ரா கமாண்ட்ரா. இப்போதான்டா ஃபெயிலுன்னா பசங்க பார்த்தீங்கன்னா காலேஜில் அரியர் இல்லாமல் தாங்க பாஸ் பண்ணாங்க. அதுக்கு ஏதோ கலெக்டர் எக்ஸாம் பாஸ் பண்ண மாதிரி அந்த குதிக்கிறானுங்க. நான் அதுவுமே ஒரு வராரு, நான் அதுவுமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சக்ஸஸ் தாங்க பசங்களுக்கு இல்லையா? ஏதோ கலெக்டர் எக்ஸாம் பாஸ் பண்ண மாதிரி குதிச்சுட்டு இருக்கீங்களாடா. ஸோ அதுவுமே ஒரு சரியான சக்ஸஸ் தாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு அரியர்லாம் பாஸ் பண்ணிட்டானுங்க. சரியான ஜாலிங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் இருக்கான்ல, ஃபஸ்ட்டு வந்துட்டு 3ல் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஒரு ஜூஸ் நம்மளுக்காக வச்சுட்டு போயிருக்காங்க கீழே. ஃபஸ்ட்டு வந்துட்டு 3ல் ஃபெயிலுன்ட்டான். சரியான அப்செட் ஆகிட்டாங்க பையன். அங்கே போய் தனியாக இந்த நேச்சரை வந்துட்டு ரசிச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் வந்து ரிசல்ட்டு பார்த்து இல்லை ஆல் பாஸ் பண்ணதில் குதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ வண்டி நாங்கள் வழி இல்லாமல் தாங்க நிறுத்திட்டு வந்தோம். பையன் பார்த்தீங்கன்னா வண்டி போய் கும்முன்னு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். ஓட பெட்டு அப்படியே கமாண்டோ யூ மேட் இட் பெட்டோ. Let's reel make with the boys and expels. Stunt making with Darsha. Come on, ஒரு பாப்பறா. நான் தான்டா மாஸ். வேற யாரு கிளாஸ்? தெரிக்குதுடா தலையில. அட்ரா பாப்பு. அட்ரா. ஓடு. சொல்றியாடா நீ? என்னடா பண்ண சொல்ற? வேறடா டயரை உடைச்சிராதடா. தூக்கட்டுமா ஃப்ரண்ட் டயரை? தூக்குடா. போ தூக்கு. உடப்பு behind the scenes. அட்ரா வீலிங் அட்ரா. ஏடே வந்துச்சேனா கரெக்ட்டா டேடி விடு. ஹெல்மெட் போடுடா. இது டிராவல் வீடியோவா பைக் ஸ்டண்ட் வீடியோவா தெரியல படி. டேய் ஹைட் பத்துதா? ப்ரோ இந்த கால கீழ இறக்கிட்டு அந்த கால மேல. ஆமாடா அந்த கவுந்துருவாடா. டேய் பைக் ஸ்டண்ட் வீடியோ. ஓ வா நாங்க. ஏய் கோணையா நிறுத்திட்டோம்டா. ரெண்டு பக்கம் இருக்கீங்களாடா? ஆனா பக்காவா வந்துடா. நான் எப்படி அந்த சைடு வரேன்?
12 fucks. Lick with the box, had to put the stick in the box. பட் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்பாட் நல்லா இருக்கா இல்லையா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. பார்க்கலாம் எவ்வளோ பேர் வரீங்க. அபிபி அட் லாஸ்ட் ஸ்டண்ட் வீடியோலாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. எனக்கே சத்தியமாக காமெடியாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பிளானே இல்லைங்க. சரி எடுத்துட்டு தான் போகலாம், சும்மா போய் வீடியோ இல்லையே, வீடியோக்கு கண்டென்ட் இல்லையே, போய் இந்த ஸ்பாட்டை காட்டலான்னு யோசிச்சுட்டு வந்தவங்க. பட்ஜெட்டுமே கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தா அது ஒரு ஸ்டண்ட் வீடியோ ஆயிடுச்சுங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டண்ட் வீடியோ ஆயிடுச்சுங்க. ஐயோ முடிவாக நாஸ்தியாக இருக்கால. ஓகே சரி வந்ததுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சா அதே ஹாப்பின்னு கிளம்பிட்டோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் பண்ணியிருக்கோம், தெரியாதது எதுவுமே பண்ணலைங்க. நாங்கள் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணது மட்டும்தான் பண்ணியிருக்கோம். வீல் ஸ்பின்னு அவனுங்க வந்துட்டு பாப் வீலிலாம் அடித்தானுங்க. ஸோ எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சது தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், தெரியாததில் நாங்கள் எதுவுமே பண்ணல. ஸோ நீங்கள் ப்ளீஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க இந்த வீடியோலாம் பார்த்துட்டு. ஸோ இந்த ஸ்பாட் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி நாங்கள் பண்ணக்கூடிய இந்த திங்ஸ்லாம் ப்ளீஸ் ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலுமே சேஃபாக கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அபிபி சூன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லாக மட்டும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அந்த ஸ்பாட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லெட்ஸ் பிளாஸ்ட் அண்ட் see in the next வீடியோங்க. bye see you all soon. வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா.